ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் ஹார்ட்வேர் கடையில் பற்றிய தீயை அணைக்கும் பணியின் போது கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் தீயணைப்புத்துறை வீரர்கள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பஜார் வீதியில் உள்ள ஹார்ட்வேர் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மக்கள் அதிகம் நடமாடும் கடை வீதியில் அல்தாப் ஹார்ட்வேர் என்ற பெயிண்ட், எலக்ட்ரிக் பொருட்கள் மற்றும் வீட்டுக்கான கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடை 2 தடங்களில் இயங்கி வந்தது. அப்போது கடையின் விரிவாக்க பணிகளுக்காக வெல்டிங் செய்யும் வேலை நடைபெற்றது. அப்போது அருகில் இருந்த திண்ணர் மீது தீப்பொறி பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மளமளவென கடை முழுவதும் பரவிய தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. விரைந்து வந்த கலவை தீயணைப்பு துறையினர் போராடிய போதும் தீயை கட்டுப்படுத்த முடியாததால் ஆற்காடு, ராணிப்பேட்டை, செய்யாறு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் இருந்து மேலும் 5 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைக்கும் பணி நடைபெற்றது. கடையின் முன்புறம் நின்று தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டிருந்த போது ஹார்ட்வேர் கடைக்கு மேலே முதல் தளத்தில் இருந்த சமையல் கேஸ் சிலிண்டர் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் சுவர் உடைந்து சிதறியதுடன் பொருட்களும் தூக்கி வீசப்பட்டதில் தீயணைக்கும் பணியில் இருந்த செய்யாறு தீயணைப்பு நிலைய அலுவலர் மனோகரனின் தலையில் காயம் ஏற்பட்டது. யாருமே சிலிண்டர் இருக்கிறதுன்னு எங்களுக்கு அதனுடைய கடை உரிமையாளர் யாரும் எங்களுக்கு சொல்லலை. ஜேசிபி எல்லாம் வச்சு கொஞ்சம் முன்னவரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜேசிபினுடைய முன்ன பக்கெட் இருக்குதுங்களா, அது மேலே நம்ம ஸ்டாப்புகளை ஏற்றி மேலே ஏறி ஓசு மூலயமா வேலை பார்த்துட்டு இருந்தோம். உள்ள ஜேசிபி வெளியே போச்சு, நம்ம ஆளுங்க இறங்கி வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது நடந்துச்சு. மேலே அந்த பக்கெட்டு மேலே இருந்துருந்தாங்கன்னா இன்னும் அது அதிகமான பாதிப்பு இருந்திருக்கும். மேலும் தீயணைப்பு வீரர்கள் ரவிச்சந்திரன், ஜனார்த்தனன், ஏழுமலை, ராஜேஷ் மற்றும் தூய்மை பணியாளர் பில்வநாதன் ஆகியோருக்கும் காயம் ஏற்பட்டது. காயமடைந்த 6 பேரும் அவசர ஊர்தி மூலம் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட புகையால் கலவை பகுதி மக்கள் அவதியடைந்தனர். மேலும் அப்பகுதியில் 7 மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தீ முழுமையாக அணைக்கப்பட்ட நிலையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து வீணாகிவிட்டதாக ஹார்ட்வேர் உரிமையாளர் தெரிவித்துள்ளார்.